ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்ஸலாமு அலைக்கும். இன்றைக்கி லஞ்ச் பாக்ஸுக்கு இருக்கிற காய்கறியை வச்சு ஒரு காய்கறி அனமும் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டு ஜவ்வரிசி சேமியா கஞ்சி தான் சேர்ப்புறோம். அதுக்கு பேனில் 2 ஸ்பூன் நெய் ஊற்றிட்டு 2 கப்பு வந்து சின்ன ஜவ்வரிசி இருக்குது, அதை போட்டு நல்லா வறுத்துட்ட பிறகு 1 கப் வந்து நான் வறுத்து சேமியா சேர்த்துக்கிறேன். அதை போட்டு நல்லா வறுத்துட்டு 2 டம்ளர் தண்ணி ஊற்றி 1/4 ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா கொதிக்க வச்ச கேப்பில் வந்து சின்ன நெல்லிக்காய் ஸ்பெஷல் உப்புலையும் 1/2 மூடி தேங்காயையும் நல்லா அரைச்சி வச்சுக்கிறேன். பாயசமும் கொதிச்சிருச்சு. அதில் தேவையான அளவு பால் சீனியை போட்டு நல்லா கொதிக்க வச்சு இறக்குங்க. சூப்பரான ஜவ்வரிசி பாயசம் ரெடி. இப்போ வந்து அனமும் வச்சுக்கலாம். இப்போ மண்சட்டியில் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிட்டு வெட்டி வச்சிருந்தேன் வெங்காயம், 1 தக்காளி, 1 கத்திரிக்காய், 2 வெண்டைக்காய் போட்டு நல்லா வதக்கிட்டு அதில் உப்பு போட்டு வதக்கிக்கோங்க தேவையான அளவு. இப்போ புளியை கரைச்சி ஊற்றிக்கலாம். இன்னொரு பேனில் அதில் வந்து தேங்காயும் ஊற்றிட்டு ஒரு 2 ஸ்பூன் வந்து மிளகாய்த்தூள், 2 ஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 ஸ்பூன் குழம்பு மிளகாய்த்தூள், 1/2 ஸ்பூன் உப்பு, 1/2 ஸ்பூன் மஞ்சள் தூள் போட்டு நல்லா கலக்கி விட்டு சட்டியில் ஊற்றிடுங்க. ஊற்றிட்டு 3 நாட்டுக்கோழி முட்டையை கழுவிட்டு அதில் போட்டிருக்கேன். கடைசியாக மாங்காய் துண்டை போட்டு இறக்குங்க. சூப்பரான ஆல்ரெடி. என்ன மாதிரி யாரெல்லாம் 1 பாட் ரைஸ் அவ்வளோக்கா பிடிக்காது, ஆன மட்டும் தான் பிடிக்கும்னா கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் தொடர்ந்து சப்போர்ட் கொடுங்க.